மனித இனத்தில் 3 வித்தியாசமான மனோபாவத்தை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். முதலாவது ரகத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் அன்றாடம் யாருக்காவது ஒரு இம்சையும் சிரமமும் கொடுப்பர். அவர்களாக சிரமம் கொடுக்காவிடினும் பிறருக்கு தானாக விளையும் கஷ்டங்களைக் கண்டு நிம்மதியுறுவர். பிறரது மகிழ்ச்சி இவர்களுக்கு துக்கம் தரும். இரண்டாவது விதத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்களும் பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டார்கள், பிறர் துன்பப்பட்டாலும் நமக்கு என்ன என்று கடந்து சென்று விடுவார்கள். அடுத்தவரது மகிழ்ச்சியும் கவலையும் இந்த மனிதர்களை ஒருபோதும் பாதிக்காது. மனித குலத்தில் பெரும்பான்மையானோர் இந்த ரகத்தைச் சார்ந்தவர்கள்தான். மூன்றாவதாக ஒரு பிரிவினர் உள்ளனர். இவர்கள் அன்றாடம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்தவருக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு நன்மையாவது செய்யாவிடின் இவர்களுக்கு உறக்கம் வராது. அதுபோல அடுத்தவர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும் வரையில் ஓயமாட்டார்கள் இவர்கள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதற்கேற்ப தூக்கத்தை தொலைத்து இரவு பகலாக பிறர் நலம் குறித்தே சிந்தித்து வருவார்கள். இந்த ரகத்தைச் சேர்ந்தவர்களைக் காண்பது அரிதிலும் அரிதுதான். அப்படியதொரு அரிய பிறவிதான் நம் கதையின் நீலாதேவி. அவர் சிறுமியாக இருந்த போதே அன்னைக்குரிய முதிர்ச்சியையும் மனப்பக்குவத்தையும் பெற்றிருந்தார். இப்போது அன்னையான பிறகு கேட்கவா வேண்டும்? அவர் தன் வயிற்றில் சுமந்து பெற்றதென்னவோ ஒரு பிள்ளையைத்தான். ஆனால் கணவனின் மற்ற 2 பிள்ளைகளையும் சேர்த்து காண்போரையெல்லாம் தன் பிள்ளையாக பாவித்து அன்பை கொட்டி வந்தார் நீலாதேவி. வஞ்சகம், சூதுவாது, கபடம், பொறாமை முதலிய குணங்கள் இவருக்கு சற்றும் பொருத்தமில்லாதவை. ஆபத்தில் சிக்கிய வாலிபர்களின் நல்ல நேரம் இந்த புண்ணியவதியின் கண்ணில் பட்டது. அன்றைக்கு பெருமழை பெய்து மரத்தின் அடியில் தளபதி மாட்டிக்கொண்ட நாளில் நீலா மட்டும் சரியான தருணத்தில் அங்கு ஓடிச் சென்று உதவி இருக்காவிடில் மரத்தடியிலிருந்து வெளிவர இயலாமல் போய் தளபதியும் மாண்டிருப்பான். எதிரிகளினால் கொல்லப்பட்டு இளவரசனும் இறந்திருப்பான். கடவுள் தானே எல்லா நேரங்களிலும் மனிதனின் உதவிக்கு ஓடிவர முடியாது என்பதற்காகத்தான் நீலா போன்ற ஒரு சில புண்ணியாத்மாக்களை படைத்து அவர்களுக்கு பிரத்யேகமாக சில ஆற்றல்களை கொடுத்திருப்பார் போல. அதிக செவித்திறனை நீலாவுக்கு அளித்தது போல. வசுமித்ரா அரசியின் அந்த கூரிய செவித்திறம்தான் எங்கோ தூரத்தில் வலியால் அவதியுற்ற தளபதியின் அலறலை நீலாவின் செவிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பித்தது. விராட்பூர் மாளிகையில் தஞ்சம் புகுந்திருந்த வாலிபர்கள் சிகிச்சை பெற்று உடல்நிலை தேறி வந்தனர். இளவரசியின் அழகால் கவரப்பட்டு தளபதி தன்னிலை இழந்து வந்தான். விருந்தினர் மாளிகையில் மேல்தளத்தில் இளவரசனுடன் தங்க வைக்கப்பட்டிருந்த தளபதி சாளரம் வழியாகவும் பலகனி வழியாகவும் பூந்தோட்டத்திலும் கோட்டை திடலிலும் உலவி வந்த இளவரசியை தரிசித்து வந்தான். ஆனால் அவள்தான் மழை பெய்த நாளன்று கோட்டைக்குள் நுழைந்த பின்பாக தளபதியை மறுபடியும் காணவே இல்லை. அவளுக்கு அவ்வாலிபனை காண வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றவில்லை. நேரம் இருந்தால்தானே எண்ணம் தோன்றுவதற்கு? அவள்தான் நேரத்தையெல்லாம் நீலாதேவியின் மைந்தனுடன் அல்லவா கற்பனையில் செலவிட்டு வந்தாள். நீலாவின் வர்ணனைகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த வர்ணனைகளுக்கு ஏற்றபடி ஒரு கற்பனை உருவத்தை வரைந்து வைத்துக் கொண்டு அந்த ஓவியத்தை ஆடைக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டு அவனுடனேயே வாழ்ந்து வந்தாள். இதில் காயமுற்றிருந்தவனை காண வேண்டும் என்று அவளுக்கு எவ்வாறு தோன்றும்? தான் எங்கே சென்றாலும் தொடர்ந்து வரும் இளவரசியை வாலிபர்களை காணச் செல்லும் போது மட்டும் வேண்டுமென்றே விட்டுச் சென்றிருந்தார் நீலா. ஒரு யுவதியை வாலிபர்கள் தங்கியுள்ள பகுதிக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்ற எண்ணம்தான் அதற்கு காரணம். தளபதி மேல் மாடியிலிருந்து கவனித்து வந்தது இளவரசியை மட்டுமல்ல, அடிக்கடி கோட்டைக்கு வந்து நீலாவை சந்தித்து போகும் புது புது மனிதர்களையும் தான். அவர்களின் சந்திப்பு பார்ப்பதற்கு சாதாரணமானதாக தோன்றாது. ஏதோ ரகசிய திட்டங்கள் குறித்து விவாதிப்பது போன்றும், வருபவர்கள் தாங்கள் திரட்டி வந்த தகவல்களைச் சொல்ல தகவலுக்கு ஏற்றபடி நீலா திட்டங்கள் வகுத்து கொடுத்து அவர்களுக்கு வழிமுறைகள் சொல்வது போன்றும் இருக்கும். இந்த சந்திப்பும் எஜமானியிடம் சேவகர்கள் நிகழ்த்தும் உரையாடல்கள் போல தோன்றாது. அது மகாராணியிடம் மந்திரிமார்கள் நடத்தும் முக்கிய ஆலோசனை போன்றே தோன்றும். விராட்பூர் கோட்டைவாசிகளின் மீது நீலாவுக்கு இருந்த முழு நம்பிக்கையால் இது போன்ற சந்திப்புகளை தனிமையில் நிகழ்த்தாமல் பெரும்பாலும் பலரும் நடமாடும் கோட்டை திடலின் மத்தியில் உள்ள கற்பலகையில் அமர்ந்தவாறே நடத்துவதுதான் நீலாவின் வாடிக்கையாக இருந்தது. இதை அனைத்தையும் தளபதி கவனித்துதான் வந்தான். விவாதங்களை மேற்கொள்ளும் போது நீலாவின் உடல் மொழிகளும் அவரது தோரணையும் தகவல் கொடுக்க வரும் மனிதர்கள்
அவருக்கு மரியாதை கொடுக்கும் விதமும். நீலா சாதாரண பெண் அல்ல. இவர் ஒரு பெரிய ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக இருத்தல் வேண்டும், அல்லது அந்த ராஜ்யத்தை வழிநடத்தும் ராஜமாதாவாக இருத்தல் வேண்டும் என்று சிந்திக்கச் செய்தது தளபதியை. ராணி மீராவின் தாய் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வதற்காக வசுப்பிரதா அன்னையுடன் வெளியூர் சென்றுவிட, தற்போது தளபதிக்கு கோட்டைக்குள் இருந்த ஒரே வேலையான இளவரசியின் எழிலை கள்ளத்தனமாக தரிசிக்கும் வேலையும் இல்லாது போயிற்று. ஆதலால் நேரத்தை கடத்துவதற்காக நீலாவை பின்தொடர்ந்தான் வாலிபன். நீலாவின் பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவனை அதிகமாக உந்த, ஒருமுறை அவர் தங்கியிருந்த மாளிகைக்கே முன்னனுமதி பெறாமல் சென்று விட்டான். முன்பு விருந்தாளிகளாக வந்திருந்த நீலாவின் கூட்டத்தினருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த விருந்தினர் மாளிகை எங்கே அதே பெயரில் தொடர்ந்து அழைத்தால் விருந்தும் மருந்தும் 3 நாள்தான் என்று சொல்லி நீலா கிளம்பிச் சென்று விடுவாரோ என்ற பயத்தில் நீலாவுக்கு மிகவும் பிடித்தமான பெயரான ஆதித்யன் என்ற நாமத்துடனேயே ஆதித்ய மாளிகை என மன்னர் ஹேமந்தால் அம்மாளிகைக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அந்த ஆதித்ய மாளிகைக்குள் தான் சென்றிருந்தான் தளபதி. முன்னறிவிப்பு இல்லாமல் சென்றால் ஏதாவது தகவலை திரட்டலாம் என்ற யோசனையில்தான் தவறு என தெரிந்திருந்தும் அவ்வாறு சொல்லாமல் கொள்ளாமல் சென்றிருந்தான். அங்கே கூடத்தில் அமர்ந்தபடி உடல் நலம் தேறி வந்திருந்த தான் அழைத்து வந்திருந்த நோயாளிக்கு நீலா உணவு புகட்டிக் கொண்டிருந்தார். தன்னை கண்ட மாத்திரத்தில் அன்னை பதறிவிடுவார் என்று எண்ணியிருந்தான் தளபதி. ஆனால் அதற்கு நேர்மாறாக வந்தவனை முகமலர வரவேற்று இருக்கையில் அமரும்படி நீலாதேவி சொல்ல, இப்போது வாலிபனுக்குத்தான் தன் செயலை எண்ணி வெட்கமாகி போயிற்று. உதவி செய்து உயிரை காப்பாற்றியவரை துப்பறிவது போல வந்து நிற்கிறோமே என்ற குற்ற உணர்ச்சி அவனை உழுக்க, தன்மீதே உண்டான வெறுப்புடன் முகம் கன்றி அமைதியாக இருக்கையில் அமர்ந்தான். உணவு புகட்டி முடித்துவிட்டு எழுந்த நீலா கையலம்பிக் கொண்டு தன் புடவை தலைப்பால் ஈரக்கையை துடைத்தவாறே தளபதியை நெருங்கி வந்து அவன் சிரத்தில் கை வைத்து, என்ன மகனே, ஏன் இந்த குற்ற உணர்ச்சி? அன்னையை பற்றி மகன் தெரிந்து கொள்வதில் தவறொன்றுமில்லையே. நானாக உன்னிடம் என் ரகசியங்களை பகிர்ந்து கொண்டிருந்தால் என்னை துப்பறிய நீ முன்னனுமதி வாங்காமல் இங்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆதலால் உன் செய்கையில் தவறொன்றுமில்லை என நீலா சமாதானம் சொல்ல, தளபதியின் முகம் இப்போது அதிர்ச்சியில் உறைந்து போனது. முன்பு குற்ற உணர்வில் பரிதவித்த தளபதியின் முகம் இப்போது அதிர்ச்சியில் உறைந்து போனது. அந்த அதிர்ச்சி மாறாமல் அவன், அம்மா, நான் நான் என ஆரம்பித்து வார்த்தைகள் கிடைக்காமல், கிடைத்த வார்த்தைகளையும் பயன்படுத்த முடியாமல் திணறினான். அவன் சொல்ல வரும் கருத்தை புரிந்து கொண்டும் புரியாதது போல நடித்த நீலா, ஆம் கண்ணா, நீதான், நீதான், நான் தான். நீ நானாக முடியாது, நான் நீயாக முடியாது. இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன உள்ளது என்று வேடிக்கையாக கேட்டார். தன் குற்ற உணர்ச்சியை புரிந்து கொண்டவருக்கு தான் சொல்ல வரும் கருத்து புரியாமல் உள்ளதென்றால் அது நடிப்பாகத்தான் இருக்க வேண்டும் என உணர்ந்த தளபதி மேற்கொண்டு நீலாவை ஆராய முற்படாமல், அம்மா, என் மனதில் உள்ளதை தாங்கள் எப்படி கண்டுகொண்டீர்கள்? குற்ற உணர்ச்சி, துப்பறிவது எல்லாம் நான் என் மனதில் எண்ணியவையாயிற்றே. அந்த வார்த்தைகளை கூட தாங்கள் சரியாக கண்டுபிடித்து விட்டீர்களே. என்ன விந்தை அம்மா இது என்று வியப்பு மாறாமல் கேட்டான். நீலா அம்மனிதனுக்கு அருகில் அமர்ந்து அவன் கண்களை தீர்க்கமாக நோக்கியபடியே, இது விந்தை அல்ல மகனே, வித்தை. பிறர் மனதை படித்தறியும் மனோசாஸ்திரம் என்ற வித்தை. உன் மனதில் என்னென்ன சந்தேகங்கள் உள்ளன, என்னென்ன கேள்விகள் உள்ளன என்பதையெல்லாம் நான் அறிவேனப்பா. இருந்தும் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். அதுபோல நீ வாய் திறந்து கேட்டால்தான் உன் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். பல நாட்களாக மாடி முகப்பிலிருந்து என் செய்கைகளை கவனிப்பதும் என்னை நோட்டமிடுவதுமாகவே இருக்கிறாய். நீ எதற்காக இந்த ஆராய்ச்சிகளை ரகசியமாக செய்து வர வேண்டும்? நீ கேட்டால் நானே சொல்லப் போகிறேன். எது வேண்டுமோ அதை அன்னையிடம் கேட்டு தெரிந்து கொள் மகனே என தளபதிக்கு தைரியம் கொடுத்தார். நீலாவின் கண்களில் தெரிந்த கனிவு வாலிபன் அவனுக்கு துணிவை கொடுக்க, அவன் குரலை திடப்படுத்திக் கொண்டு, நீங்கள் உண்மையில் யாரம்மா? கோட்டைக்குள் உங்களை பற்றி விசாரித்த வரையில் நீங்கள் வசுமித்ராவின் அரசி என்கிறார்கள். அது உண்மைதானா? ஒருவேளை அது உண்மை என்றால் நீங்கள் ஏன் இப்படி மாறுவேடம் பூண்டு தேசம் விட்டு தேசம் வந்திருக்க வேண்டும்? வசுமித்ராவை இப்போது ஆளுவது சக்கரவர்த்தி ஆதித்யவர்மராயிற்றே. நான் கேள்விப்பட்ட வரையில் அவர் மகா உத்தமர். நீங்கள் சக்கரவர்த்தி சோமவர்மரின் 2வது மனைவி என்பதனால் உங்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்க மறுப்பவரும் அல்ல அவர். கோட்டைக்குள் உங்களை அடிக்கடி செல்ல சந்தித்து ரகசியமாக உரையாடுவது பற்றி நான் விசாரித்தேன். வசுமித்ராவின் நலனுக்காகவும்
சக்கரவர்த்தியின் பாதுகாப்புக்காகவும் தாங்கள் போராடி வருவதாகவும் அதை குறித்தே தாங்கள் ரகசிய ஒற்றர்களை சந்தித்து விவாதித்து வருவதாகவும் அறிந்து கொண்டேன். ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கொள்கை வெறி கொண்டுள்ள நீங்கள் ராஜ்யத்தில் இல்லாமல் வெளியே இருப்பது ஏனம்மா? சக்கரவர்த்தியுடன் உங்களுக்கு என்னதான் பிணக்கு என்றெல்லாம் பல நாட்களாக தன் மனதினுள் தேக்கி வைத்திருந்த சந்தேகங்களை எல்லாம் கேள்விகளாக தொடுத்தான். நீலாதேவி ஒரு புன்சிரிப்பு பூத்துவிட்டு, அன்னைக்கும் மகனுக்கும் ஏனப்பா பிணக்கு ஏற்படுகிறது? ஆதித்யனுடன் பிணக்கு கொள்ள வேண்டுமானால் அதற்கு எனக்கு அவன் மீது கோபம் உண்டாக வேண்டுமே. என்னை கோபப்படுத்தும்படி அவன் ஒருபோதும் நடந்து கொண்டதில்லை. மாறாக உத்தம செயல்களை செய்து அனுதினமும் நான் ஆசையளிக்கும்படியாகவும் என் பிள்ளை என்று நான் கர்வப்பட்டுக் கொள்ளும்படியாகவும் தான் நடந்து கொள்கிறான் அவன். நான் ராஜ்யத்தை விட்டு தூரமாக இருப்பதற்கு காரணமே வேறு அப்பா என ஆரம்பித்து சில ரகசியங்களை நீலா அவனிடம் தெரிவிக்க கேட்டு வந்தவன் விக்கித்து நின்றான். அரசி பற்றிய உண்மைகளை கேட்டு முடித்தவனுக்கு அன்னை மீது அவன் கொண்டிருந்த அன்பு மொத்தமும் பயபக்தியாக மாறி இருக்கையிலிருந்து எழுந்து நீலாவின் முன்பு மண்டியிட்டு, நான் தங்களை குறைவாக மதிப்பிட்டு விட்டேன் தேவி, என்னை மன்னியுங்கள். இந்த நொடி நீங்கள் வசுமித்ராவில் கால் பதித்தாலும் தங்களை கோலாகலமாக வரவேற்று தங்களுக்கு ராஜ்யத்தில் ஒரு உயரிய அந்தஸ்தை அளிப்பார் தங்கள் புதல்வர். அந்த பதவி கௌரவத்தையெல்லாம் துறந்துவிட்டு இப்படி தேசாந்திரம் வந்து நாட்டுக்காக பாடுபட்டு கொண்டுள்ளீர்கள். தங்களுடைய தேசப்பற்றுக்கு முன்னால் எனது நாட்டுப்பற்று சிறு தூசு போன்றது தேவி என குனிந்த தலை நிமிராமல் நீலாவை புகழ்ந்தான். நீலா அவன் சிரசை உயர்த்தி, அது என்ன புதிதாக தேவி? அம்மா தேவியாகிவிட்டேனா என்ன? நீ என்னை அம்மா என அழைப்பதை தவிர்ப்பாய் என்று எனக்கு முன்னரே தெரிந்திருந்தால் நான் உன்னிடம் என் கதையை கூறியிருக்கவே மாட்டேனப்பா. எனக்கு 3 பிள்ளைகள் இருந்தும் என்னை நித்தமும் அம்மா என்று அழைக்க எவரும் இல்லையே என வருந்தி வந்தேன். நீ வந்து அந்த குறையை போக்கி வார்த்தைக்கு வார்த்தை என்னை பாசத்துடன் அம்மா என்று அழைத்து வந்தாய். உண்மையைச் சொல்லி நானே அதை கெடுத்து கொண்டேன். நீ என்னை உரிமையோடு முறை சொல்லி அழைத்ததனால் உன்னிடம் ஒரு உதவி கோரலாம் என்று இருந்தேன். இப்போது மரியாதையாக விழிப்பதனால் இனி உதவி கேட்க முடியாது. சரி போகட்டும், எனக்கு உதவ யாரும் கிடைக்காமலா போய்விடுவார்கள் என ஆயாசம் கொண்டது போல நாடகமாடினார். தளபதி பதறி, அப்படி என்னை அந்நியப்படுத்தாதீர்கள் தாயே. தங்களுடைய சுயரூபம் தெரிந்துவிட்டபடியால் மரியாதை இயல்பாக வெளிவந்துவிட்டது. அன்னையாகவும் அரசியாகவும் அடியவனுக்கு ஆணைகளிட தங்களுக்கு அதிகாரம் உள்ளதம்மா. என்னிடம் நீங்கள் உதவி கோரத் தேவையில்லை. உத்தரவு போடுங்கள் தாயே, செய்து முடிக்கிறேன். தங்களுக்கு எத்தனை தொண்டுகள் செய்தாலும் என் உயிரை காப்பாற்றிக் கொடுத்ததற்கான நன்றி கடனை என்னால் திருப்பிச் செலுத்த முடியாது. தங்களது உத்தரவுகளை நிறைவேற்றி தங்களை மகிழ்ச்சிப்படுத்தவாவது முயற்சிக்கிறேன் தாயே என வேண்டினான். நீலா பேசியவனின் கேசத்தை பாசமாக கலைத்துவிட்டு, அன்னை தன் கடமையை செய்ததற்கு மகன் அவளிடம் கடன்பட தேவையில்லை அப்பா. அப்படி அன்னைக்கு தன் கடனை திருப்பித்தர இந்த உலகில் பிறந்த எந்த ஒரு மனிதனாலும் இயலாது. உயிர் போகும் கடும் வலியோடுதான் ஒரு அன்னை தன் பிள்ளையை இந்த உலகிற்குள் கொண்டு வருகிறாள். அன்னை கொடுத்த உயிரினால்தான் மனிதன் ஒருவன் மகத்தான புகழும் செல்வாக்கும் அடைகிறான். அன்னையால் தான் பெற்ற பேருக்கு ஈடாக அன்னைக்கு கைமாறா செய்ய முடியும்? தீய வழிக்குச் சென்று அன்னையின் மனதை புண்படுத்தாமல் ஒழுக்கத்துடனும் பண்புடனும் வாழ்ந்து அயராது உழைத்து மகனொருவன் வாழ்வில் முன்னேற்றமடைந்தாலே அது அன்னைக்கு அவன் செய்த கைமாறு போலத்தான் அப்பா. அன்னை பிள்ளையிடம் எதிர்பார்ப்பது பொன்பொருளை அல்ல, கௌரவத்தை. இந்த பாதகனா உன் பிள்ளை? என்ன பிள்ளை வளர்த்திருக்கிறாய் இவள் என சமூகத்திடம் அன்னைக்கு வசவ வாங்கி கொடுக்காமல், இந்த உத்தமனின் தாயானி, இப்பேற்பட்ட பிள்ளையைப் பெற நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று பிறரிடம் பாராட்டு பெற்றுக் கொடுத்தாலே போதுமப்பா. அதைவிட அன்னைக்கு பெரும் உபகாரம் வேறெதுவும் இல்லை. என் 2 மகன்களும் அப்படிப்பட்டவர்கள்தான். உன்னிடம் ஒரு உதவி கேட்டேனே, அதை தட்டாமல் நீ எனக்கு செய்தாக வேண்டும் மகனே. இப்போது நான் உன்னிடம் வெளிப்படுத்திய உண்மைகளை நீ யாரிடமும் தெரிவிக்க கூடாது. உன் இளவரசனிடம் கூட. நான் கூறியவை ராஜ ரகசியங்கள். என் மகன்களுக்கு கூட இந்த விவரங்கள் முழுமையாக தெரியாது. ஏனோ தெரியவில்லை. நீ கேட்டவுடன் இந்த உண்மைகளை மறைக்காமல் வெளியிட வேண்டும் என்று எனக்கு தோன்றிவிட்டதப்பா. இந்த ரகசியங்களை மறந்தும் எவரிடமும் வெளியிட்டு விடாதே என வேண்டுகோள் விடுத்தார். நீலாவின் கையை தன் கைகளுக்குள் சிறையெடுத்த தளபதி, என்னை நீங்கள் முழுமையாக நம்பலாம் தாயே. நீங்கள் இப்போது தெரிவித்தவைகளில் அணுவளவு விஷயம் கூட என்னால் வெளியே கசியாது. இது சத்தியம் என உறுதியான குரலில் வாக்களித்தான். பின்பு குரலை குலைவாக்கி, தாயே, எனக்கு ஒரு ஐயம். தங்களுக்கு 2 மகன்கள் உள்ளார்கள் என்றீர்கள். ஒரு மகனை பற்றி மட்டுமே கூறினீர்கள். இன்னொருவரின் பெயரை தாங்கள் குறிப்பிடவே இல்லையே அம்மா. அவர் யார்? எங்கே இருக்கிறார்?
அவரை பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான். நீலா முறுவலித்துவிட்டு, தெரிந்து கொள்ளலாம் அப்பா, ஆனால் இப்போது இல்லை, சமயம் வரும்போது தெரிந்து கொள்ளலாம். வசுமித்ரா ராஜ்யத்தில் என் வனபத்ராபுரியினரை தவிர வேறு எவருக்குமே அந்த இன்னொருவன் யாரென்று தெரியாது. அவனது அடையாளத்தை வெளிக்காட்டக்கூடாது என்பது என் கணவர் எனக்கிட்ட கட்டளை. ஒரு முக்கிய காரணத்திற்காகத்தான் அவனை பற்றிய ரகசியத்தை நாங்கள் பாதுகாத்து வருகிறோம். சக்கரவர்த்திகளின் வம்சம் எப்படி வாழையடி வாழையாக தொடர்கிறதோ அதே போன்று ஆதித்தபுரி கோட்டைக்குள் துரோகிகளின் கூட்டம் ஒன்றும் காலம் காலமாக தொடர்ந்து வருகிறது. ஆனால் அவர்கள் ஒரே பரம்பரையை சார்ந்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கோட்டைக்குள் இருக்கும் முக்கியஸ்தர்களை தங்கள் வாரிசுகளாக தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் தங்கள் பகையை தொடர்கிறார்கள். கடவுள் இருந்தால் அவரை தொந்தரவு செய்ய ராட்சசர்கள் இருக்க வேண்டுமல்லவா? சக்கரவர்த்திகள் கடவுள் போல நாட்டை பாதுகாத்து வந்தால் இந்த அரக்கர்கள் பொறாமையாலும் அதிகார மோகத்தினாலும் அரச குடும்பத்தினருக்கு இடையூறு செய்து வருகிறார்கள். என் மாமனாரை கொல்வதற்கு பலமுறை முனைந்திருக்கிறார்கள். என் கணவரை கொல்வதற்கு சிறு வயதிலேயே அவர் உணவில் விஷம் வைத்து முயற்சித்திருக்கிறார்கள். என் ஒரு மகனை கொல்ல பலமுறை பிரயத்தனப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவோ தேடியும் எதிரிகளை இன்னார்தான் என்று எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்பா. எத்தனை காலம்தான் பிள்ளைகளை பொத்தி பொத்தி பாதுகாப்பது? ஆதலால் எம் பிரபு ஒரு முடிவு செய்தார். ஒரு மகனுக்கு ஆபத்து நேர்ந்தால் அரியணை ஏற்க இன்னொருவன் பிழைத்திருக்க வேண்டும் என்று கருதினார். ஒருவனுக்கு ஆபத்து வரும்போது அந்த இன்னொருவன் வந்து மணிமுடி சூடிக்கொண்டு நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று யோசனை சொன்னார். இந்த காரணங்களுக்காகத்தான் அவனை பற்றிய அடையாளங்களை நாங்கள் மறைத்து வைத்துள்ளோம். இரு மகன்களுமே என் உயிரினும் மேலானவர்கள். ஒருவனுக்கு ஆபத்து வருவதால் இன்னொருவன் வெளிப்படக்கூடாது. ரகசிய எதிரிகளை அழித்தொழித்து தானாகவே வந்து அவன் அரசேற்க வேண்டும் என்பதுதான் நித்தமும் அந்த இறைவனிடம் நான் பிரார்த்திப்பது. காலம் கூடி வரும்போது அந்த இன்னொருவனை பற்றிய விவரங்களை நீயே தெரிந்து கொள்வாய் மகனே என தளபதிக்கு பதிலளித்தார் நீலா. அதற்கு மேல் அரசியை வற்புறுத்த தளபதிக்கு மனமில்லை. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் வாலிபர்கள் பூரண நலம் பெற்று நீலாவிடமும் விராட்பூர் மன்னரிடமும் விடைபெற்றுக் கொண்டு தங்கள் நாட்டிற்கு கிளம்பினர். இளவரசியை சந்தித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று பரிதவித்தான் தளபதி. ஆனால் விசேஷத்திற்கு சென்றிருந்தவள் வாலிபன் கிளம்பும் வரையிலும் ஊர் திரும்பவில்லை. வாட்டத்துடனேயே கிளம்பிச் சென்றிருந்தான் வாலிபன். அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து ஆதித்யன் பற்றிய ஒரு தகவல் கிடைக்கவே நீலாதேவியை சந்திப்பதற்காக விராட்பூருக்கு சென்றிருந்தான் வாலிபன். அவன் வசுமித்ரா பற்றியும் அதை ஆள்பவன் பற்றியும் தான் அறிந்து வந்திருந்த தகவல்களையெல்லாம் நீலாவிடம் சமர்ப்பிக்க, நீலாவுக்கோ அவன் கூறிய தகவல்கள் முன்கூட்டியே தெரிந்திருந்தது கண்டு ஆச்சரியப்பட்டான். அம்மா, நீங்கள் உண்மையிலேயே அதி அற்புதமானவர். இத்தனை காத தூரம் தள்ளி இருந்து கொண்டு ராஜ்யத்தில் நிகழும் நிகழ்வுகளையெல்லாம் துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இனியும் ஏனம்மா இந்த பிரிவு? தூரத்திலிருந்து தங்கள் மகனுக்கு செய்து வரும் கடமைகளை அருகிலிருந்தே செய்யலாமே. சக்கரவர்த்தியும் ஆனந்தம் கொள்வாரே. குடும்பம் பிரிந்திருந்தது போதுமம்மா. அரசருக்கு தரிசனம் கொடுத்து அவரை மகிழச் செய்யுங்கள் என வேண்டிக் கொண்டான். நீலா புன்முறுவல் செய்து, காலம் நெருங்கிவிட்டதப்பா. எனது அஞ்ஞாத வாசத்திற்கு ஒரு முடிவு பிறந்து விட்டது. நான் வசுமித்ராவிற்கு செல்லத்தானப்பா போகிறேன். அவனை நெடுங்காலத்திற்கு பரிதவிக்க விடக்கூடாது என்று நானும் முடிவெடுத்து விட்டேன் மகனே. ஆனால் ஆதித்யனை நான் சந்திக்கச் செல்லும் முன் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. என் குடும்பத்தின் நலனுக்காகவும் என் குடும்பத்தை நம்பி வாழும் என் ராஜ்ய மக்களின் நலனுக்காகவும் எனக்கு ஒரு வேண்டுதல் உள்ளது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நான் காசிக்கு சென்று வர வேண்டும். காசி யாத்திரை முடித்துவிட்டு விரைவில் வசுமித்ரா செல்லப் போகிறேன். முன்பு எனக்கு ஒரு வாக்களித்தாயே கண்ணா, நான் எந்த உதவி கேட்டாலும் மறுக்காமல் செய்வேன் என்று. நீ கேட்ட அன்று எனக்கு உதவி தேவைப்படவில்லை, இன்று அது தேவைப்படுகிறது என கூறி வந்தவர் தன் பணிப்பெண்ணுக்கு ஜாடை செய்தார். அரசியின் கட்டளையை புரிந்து கொண்ட அப்பெண் உள்ளே சென்று ஒரு வாளை எடுத்து வந்து கொடுத்தாள். அதை பெற்றுக்கொண்ட நீலா தளபதியின் முன்பு அதை நீட்டி, இந்த வாள் என் கணவருடையது மகனே. சில ராஜ்யங்களில் பாரம்பரியமிக்க ஒரு வாளை வழி வழியாக அரசர்கள் பயன்படுத்தி வருவது வழக்கம். ஆனால் எங்கள் வம்சத்திலோ ஒவ்வொரு இளவரசனுக்கும் பிரத்யேகமான வாள் அவனது தந்தையின் கைப்படவே வழங்கப்படும். அந்த புது வாள்தான் எப்போதும் அரசர்களின் இடையில் மிளிரும். போர்க்காலங்களில் அரசர் தன்னுடைய வாளுடன் சேர்த்து அவருடைய மூதாதையரின் வாள்களையும் போருக்கு எடுத்துச் செல்வார்கள். தனது வாள் சேதப்பட்டால் முன்னோர்களின் வாளை பயன்படுத்துவார்கள். வாளை அவ்வாறு போர்களுக்கு எடுத்துச் செல்லும் போது
தங்களது முன்னோர்களும் போரில் தங்களுக்கு துணை வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. சுப நிகழ்ச்சிகளின் போதும் முன்னாள் அரசர்களின் வாளை உயரிய பீடத்தில் வைத்து அதற்கு பூஜைகள் செய்து வைபவங்களை நிகழ்த்துவர். இப்படி ஆதித்யனால் மதித்து போற்றி வர வேண்டிய அவனுடைய தந்தையுடைய வாளை அவனிடம் சேரும் முன்பே நான் எடுத்து வந்து விட்டேன். நான் எடுத்து வந்ததற்கு காரணம் உண்டு மகனே. அந்த காரணத்தை உன்னால் யூகிக்க முடியும். என்னுடன் சேர்த்து இந்த வாளும் வெளிப்பட வேண்டிய காலம் கூடி வந்துவிட்டது. தந்தையின் வாளை பெற்றுக்கொள்வது மகனுடைய உரிமை. ஆதித்யனுக்கு உரித்தான இந்த வாளை நீ அவனிடம் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும். விரைவில் நான் அவனை சந்திக்க வரப்போகும் செய்தியை நீ அவனுக்கு தெரிவித்தாக வேண்டும். நீ அவனை சந்திக்கும் காலத்தில் அவன் என்னை பற்றி அறியாமல் இருந்தான் எனில் என்னை குறித்து அவனுக்கு நீ நினைவூட்ட வேண்டும். அவனது பாலகப் பருவத்திலேயே அவனை நான் பிரிந்து சென்று விட்டேன். அதன் பின்பு 15 வயதில் அவனை சந்தித்த போது கூட நான் அவனது அன்னை என்று அவனிடம் காட்டிக்கொள்ளவில்லை. அதற்கு பிற்பாடு கால ஓட்டத்தினாலும் கடமைகளினாலும் அவன் என்னை பற்றி மறந்தே போயிருப்பான். எனக்கு தெரிந்த தகவல்களை வைத்து பார்த்தால் தன் பிரபாவதி அன்னையைத் தவிர மீதமிரு அன்னைகளைப் பற்றி ஆதித்யன் யோசிக்கவே இல்லை. சோமவர்மரின் மற்ற 2 மனைவிகளுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்வதில் அவன் சிரத்தை காட்டவே இல்லை. அவனைச் சொல்லியும் குற்றமில்லை. சொந்த பந்தங்களை பிரிய வேண்டும் என்று அவன் ஆசைப்படவில்லை. சிறு வயதிலேயே பெற்றோரிடமிருந்து அவனை பிரித்து பாட்டனார் வீட்டில் வளரச் செய்தோம். அவனுடைய சொந்த சகோதர சகோதரியை பற்றியே அவனிடம் இருந்து மறைத்து வைத்துள்ளோம். நாங்கள் வேண்டுமென்றே செய்த செயல்களுக்கு அவனை எப்படி குறை கூறுவது? அது போகட்டும் மகனே. நடந்தவையெல்லாம் விதியின் விளையாட்டு. இனி நடக்கப் போவதை மட்டும் பார்ப்போம். இந்த வாளை ஆதித்தனிடம் கொடுத்துவிட்டு என்னை பற்றி அவனுக்கு நினைவுள்ளதா என்று சோதனை செய். ஒருவேளை என்னை அவன் ஞாபகம் வைத்திருக்கவில்லையெனில் என்னை பற்றி அவனுக்கு எடுத்து கூறு. அவன் தங்கையை பற்றி அவன் அறிந்திருக்கவும் வாய்ப்பில்லை. மித்ரவிந்தா ராணி அகல்யாதான் உன் சொந்த தங்கை என்று அவனிடம் தெரிவித்துவிடு என கட்டளையும் இல்லாமல் கோரிக்கையும் இல்லாமல் தளபதியிடம் கேட்டுக்கொண்டார். நீலா எந்த முறையில் கேட்டிருந்தாலும் தளபதி அதனை கட்டளையாகவே ஏற்றுக்கொண்டு, தங்களின் ஆணைப்படியே நடந்து கொள்கிறேன் அம்மா. ஆனால் தங்கையை பற்றியும் அன்னை தங்களை பற்றியும் சொன்னால் போதுமா? பிரபுவின் சகோதரரை பற்றியும் அவருக்கு தெரிவிக்க வேண்டாமா அம்மா? அதையும் தெரிந்து கொண்டால் பிரபு ஆனந்தம் கொள்வாரே. முன்பொரு முறை கேட்டபோது ராஜ்யத்தின் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த இன்னொரு இளவரசரை மறைத்து வைத்துள்ளதாக தெரிவித்தீர்கள். இப்போது பிரபு ஆதித்யவர்மர் தன்னிகரில்லாத வீரராக உருமாறியிருக்கிறார். அவரது வீரத்தையும் விவேகத்தையும் கண்டு எதிரிகள் அஞ்சி குலை நடுங்குகிறார்கள். இந்த தருணத்தில் அவர் சகோதரரை பற்றிய உண்மைகள் வெளிவந்தால் அது எதிரிகளுக்கு தலையில் பேரிடி விழுந்தது போல இருக்குமே தாயே. ஒருவரையே சமாளிக்க முடியவில்லை, இதில் இன்னொருவரா என மலைத்து எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் ஓடிச் சென்று விடுவார்களே. சக்கரவர்த்தியின் அந்த இன்னொரு திருப்புதல்வர் யாரென்று தாங்கள் தெரிவித்தால் அந்த தகவலையும் பிரபுவிடம் கொண்டு சேர்ப்பித்து விடுகிறேன் தாயே என சாமர்த்தியமாக பேசி உண்மையை தெரிந்து கொள்ள முற்பட்டான் தளபதி. ஆனால் நீலாவின் முன்பு அவன் சாமர்த்தியம் பலிக்குமா? கேட்டவனை பார்த்து குறும்பாக சிரித்துவிட்டு, என்னிடமே உன் வித்தையை காட்டுகிறாயா மகனே? நான் உனக்கு அன்னையடா என பெருமையாக சொல்லிக் கொண்டவர் பின்பு தொனியை மாற்றி, சக்கரவர்த்தியின் இன்னொரு புதல்வன் யார் என்பதை ஆதித்யன் அறிந்து கொள்ளும் போது நீயும் அறிந்து கொள்ளடா கண்ணா. ஆதித்யன் தனக்கு ஒரு சகோதரன் இருப்பான் என்பதை கனவிலும் கருதி இருக்க மாட்டான். அவனிடம் அந்த இன்னொருவனை காட்டி இவன்தான் உன் சகோதரன் என்று அறிமுகம் செய்யும் போது ஆதித்யன் அடையும் இன்ப அதிர்ச்சியை நான் கண்ணார காண வேண்டும் அப்பா. அதுவே என் நீண்ட நாளைய ஆசை. சகோதரனை சந்தித்த பின்பாக அவன் முகம் வெளிப்படுத்தும் ஆனந்த உணர்வுகளை நான் அருகிலிருந்து ரசிக்க வேண்டும். ஆகையால் நான் அவனை சந்திக்கும் வரை அந்த ரகசியம் ரகசியமாகவே இருக்கட்டும் என்று நீலா கூறிவிட, உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்ற ஏமாற்றத்தில் தளபதியின் முகம் வாட்டமடைந்தது. அந்த வாட்டத்தை உணர்ந்த நீலா, சரி மகனே, நீ இத்தனை தூரம் கேட்கிறாய் என்பதனால் நான் அவனை பற்றி சிறு குறிப்பு கொடுக்கிறேன் என சமாதானம் சொல்லி அந்த இன்னொரு புதல்வன் பற்றிய சில விவரங்களை கொடுத்தவர், இதை கொண்டு அவன் யாரென்று நீ கண்டறிவது சாத்தியமில்லைதான். இருந்தாலும் இது உன் அறிவுக்கான சோதனை, முயற்சித்து பார் என்று தளபதிக்கு பரீட்சை வைத்தார். அவனும் ஓரிரு தினங்கள் விராட்பூரில் தங்கிவிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பினான். தங்கியிருந்த நாட்கள் தோறும் இளவரசியை தரிசிக்க எவ்வளவோ முயன்றான். ஆனால் அவள்தான் கண்ணிலேயே படவில்லை. அவள் எப்படி படுவாள்? அவள்தான் தன் காதலனை காண தயாராகியல்லவா வந்தாள். தளபதியை சந்தித்து நீலா வாளை ஒப்படைத்த பின்பாக அவள் நேரே சென்றது வசுப்பிரதாவை சந்திக்கத்தான். அறையில் மணவாட்டத்தோடு அமர்ந்திருந்தவளை நெருங்கிய நீலா, என் மருமகளுக்கு ஏன் இந்த மனக்கவலை?
உன் அத்தானை அடையும் நாள் தள்ளிக்கொண்டே போகிறது என்று வருத்தமா என ஆரம்பித்தார். படுக்கையில் முடங்கியிருந்தவள் நீலாவின் குரலை கேட்டவுடன் எழுந்தோடி வந்து அவரை அணைத்துக் கொண்டு கண்ணீர் சிந்தினாள். அத்தை, நான் பெரிய தவறிழைத்து விட்டேன். தங்கள் மகனை பற்றி நீங்கள் என்னிடம் தெரிவித்த போதே நான் அவரை தேடிச் சென்றிருக்க வேண்டும். அதை விடுத்து வீணாக காலம் கழித்து விட்டேன். அவரும் வேறொரு பெண்ணிடம் மையல் கொண்டு விட்டார். இனி அவர் என்னை எப்படி நேசிப்பார் அத்தை? நேசிக்காத கணவருடன் வாழ்வதும் கடினம். அதே சமயம் என் நேசத்தை மறந்துவிட்டு வேறொருவரை திருமணம் செய்து கொள்வதும் கடினம். நானோ ஆண்டாண்டு காலமாக அவரது நினைப்பிலேயே வாழ்ந்து வருகிறேன். தங்கள் மைந்தனுக்கோ வசுப்பிரதா என்ற ஒருத்தி இந்த உலகில் வாழ்வது கூட தெரியாது. என்னை அவர் நிராகரித்து விட்டால் நான் என்ன செய்வேன் அத்தை எனக் கேட்டு கண்ணீர் வடித்தாள். தன் தோளில் சாய்ந்து அழுது வடித்தவளை ஆறுதல் படுத்திய நீலா, அந்த கவலை உனக்கெதற்கு மகளே? என் மகன் உனக்குத்தான். அவனும் உன்னை விரும்புவான். நீ என் மகனைத்தான் திருமணம் செய்து கொள்வாய். அரசர்கள் பலதார மனங்கள் புரிந்து கொள்வது வாடிக்கைதானம்மா. ராஜ்ய விஸ்தரிப்புக்கும் ராஜ்யத்தின் பாதுகாப்பிற்கும் பல மனைவிகளை திருமணம் புரிந்து கொண்டு ஏராளமான பிள்ளை செல்வங்களை பெற்றுக்கொள்வது அரசர்களுக்கான தர்மம்தான். என் மகனும் இதற்கு விதிவிலக்கல்ல. என் மகன் ஆளப் பிறந்தவன். என் கணவர் 3 திருமணங்களை புரிந்து கொண்டதால்தான் இன்று ராஜ்யத்தின் பாதுகாப்புக்கு ஒருவனுக்கு 2 உள்ளனர். ஆனால் என் மாமனார் ஒரே திருமணத்துடன் நிறுத்தி கொண்டதால்தான் என் கணவர் ஒருவர் மட்டுமே ராஜ்யத்தின் வாரிசாக இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டிய மொத்த சுமையையும் தன் தோளில் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. என் 2 மகன்களுக்கும் அந்த கதி நேரக்கூடாது மகளே. அவர்கள் இருவரும் பல திருமணங்கள் புரிந்து கொண்டு நிறைய பிள்ளை செல்வங்களை பெற்றெடுக்க வேண்டும். அன்போ பகையோ, நாம் எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் அம்மா திரும்பி பெற முடியும். உன் அத்தான் இன்னொருத்தியிடம் மனதை பறிகொடுத்து விட்டான் என நீ வருந்துகிறாய். அவன் மனதில் உனக்கு இடம் ஒதுக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? வரம்பில்லாமல் அவனிடம் நீ காதலை கொட்டு. நீ கொட்டிய காதல் இன்றில்லை ஏனும் என்றாவது ஒரு நாள் அவனிடம் இருந்து உனக்கு திரும்ப கிட்டும். நம்பிக்கையை தளரவிடாதே மகளே என ஆறுதல் கூறி தேற்றி வந்தவர் பின்னர் இளவரசியை மகிழ்விக்கும் விதமாக, நான் இப்போது எதற்காக உன்னை சந்திக்க வந்தேன் தெரியுமா அம்மா? ஒரு நல்ல செய்தி சொல்லத்தான் உன்னை தேடி வந்தேன். கண்டுபிடி பார்ப்போம் என புதிர் போட்டார். இளவரசி அழுத விழிகளை துடைத்தபடியே புரியாமல் விழித்தாள். இளையவளுக்கு இனிய செய்தியை சொல்ல தாமதிக்க வேண்டாம் என்று கருதிய நீலா தானாகவே விஷயத்தை உடைத்தார். இனியும் நீங்கள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையம்மா. நீ உன் அத்தானை தேடிச் செல். உன்னை நீ வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவனது நடவடிக்கைகளை கவனித்து வா. அவனுக்கு உன் மீது நேசம் பிறக்காது என்றுதானே வருத்தப்படுகிறாய். அவனுக்கு உன்மீது அன்பு பிறக்கும் வகையில் நடந்து கொள். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கல்லே கரையும் போது என் மகன் ஒரு பனிக்கட்டிதான். அத்தனை இலகுவான மனம் கொண்டவன். அவன் உன் காதலில் கரைந்து போக மாட்டானா என்ன? உன் தந்தையிடம் பேசி நான் சம்மதமாகிவிட்டேன் அம்மா. பயணம் புறப்படுவதற்கு ஆடை ஆபரணங்களை நீ மூட்டை கட்டுவதுதான் பாக்கி எனச் சொல்லி இளையவளின் நெற்றியில் அன்பு முத்தமிட்டார். வசுப்பிரதாவுக்கு ஆனந்தத்தில் கால்கள் தரையில் பதியவே இல்லை. முன்பு கவலையினால் வந்த கண்ணீர் இப்போது ஆனந்த மிகுதியால் பெருக்கெடுத்தது. அத்தையை இறுக அணைத்துக் கொண்டவள் ஏதோ சந்தேகம் வந்தவளாக அணைப்பிலிருந்து நீங்கி, அத்தை, அத்தானை தேடி நான் மட்டும் செல்வதா? நீங்கள் வரவில்லையா? திருமணத்திற்கு முன்னர் கணவன் வீட்டிற்கு மணப்பெண் செல்வது முறையாகுமா அத்தை? அப்படியே நான் சென்றாலும் நீங்களும் என் பெற்றோரும் வந்த பின்புதானே என் திருமணம் அரங்கேறும். எனில் நாம் அனைவரும் ஒன்றாகவே சேர்ந்து செல்லலாமே என தன் ஐயத்தை நீலாவிடம் கேட்டாள். நீலாவோ, நாங்கள் வரும் வரையிலும் உன்னால் காத்திருக்க முடியவில்லை என்றால் உன்னவனை நீ முன்பே திருமணம் செய்து கொள்ளலாம் அம்மா. அதில் தவறொன்றும் இல்லை என நீலா வேடிக்கையாக சொல்ல, இளவரசி நாணத்தில் தலை குனிந்து வெட்கச் சிரிப்பு சிரித்தாள். குனிந்தவளின் தாடையை உயர்த்திய நீலா மேலும் தொடர்ந்தார். நாங்கள் வசுமித்ரா வருவது உறுதிதான். ஆனால் அதற்கு இன்னும் சில மாதங்கள் பிடிக்கும். உன்னை நான் முதலில் செல்லச் சொல்வது உனக்கு உலக அறிவு பிறப்பதற்காகத்தான். நீ இன்னும் குழந்தையல்ல, வளர்ந்து விட்டாய். ஒரு தேசத்தின் அரசியாகவிருக்கிறாய். உனக்கென்று தைரியமும் துணிவும் இருக்க வேண்டும் அம்மா. நீ இன்னமும் அன்னையின் புடவை தலைப்பை பிடித்தவாறே பின் செல்லுதல் கூடாது. நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். உன் அத்தான் ஒரு ஊர் சுற்றி பருந்து. ஒரு இடத்தில் தங்கமாட்டான் அவன். எந்நேரமும் ஊர் சுற்றித் திரிவதுதான் அவனது வாடிக்கை. அவனுக்கு மனைவியாக விரும்பும் நீ ஒரு கிணற்று தவளையாக இருக்கலாமா? இத்தனை காலமும் ஒரு அரசியாக விளங்க வேண்டியவளுக்கு உரிய தகுதிகளை உனக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்து விட்டேன். இனி
உனது மற்ற திறமைகளை வளர்த்துக் கொள்வது உன் பொறுப்பு வசுப்பிரதா. வசுமித்ராவை அடையும் முன்பாக நீ மற்ற நாடுகளுக்கும் பயணம் செல். உலக அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு பயணங்கள் தான் சிறந்த புத்தகம். அரசனுக்கு மனைவியாக வேண்டிய நீ வெறும் அந்தப்புறத்தை அலங்கரிப்பவளாக மட்டுமே இருந்துவிடக்கூடாது. அமைச்சரவையில் இடம்பெற்று உன் கணவனுக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்குபவளாக நீ இருத்தல் வேண்டும் அம்மா. உன் துணைக்கு சிறிய படை ஒன்று உடன் வரும். அவர்களுடன் சேர்ந்து இன்னும் 4 தினங்களில் உன் பயணத்தை துவங்கு மகளே என அறிவுறுத்தினார். நீலாவின் அறிவுரைக்கேற்ப வசுப்பிரதா பயணம் புறப்படுவதற்கு தயாராகி வந்தமையால்தான் தளபதியின் கண்களில் அவள் படவே இல்லை. அவனும் தன்னை காதலில் விழச் செய்தவளின் தரிசனத்திற்காக விராட்பூர் கோட்டையில் ஓரிரு தினங்களாக காத்திருந்தான். காரணமே இல்லாமல் இனியும் எப்படி கோட்டைக்குள் தங்குவது என கவலை கொண்ட தளபதி மனதை தேற்றிக்கொண்டு ரஞ்சிதபுரிக்கு கிளம்பினான். இந்த சம்பவம் நிகழ்ந்தது தளபதி ஆதித்தனை சந்தித்து வாளை கொடுக்கும் நிகழ்வு நடந்ததற்கு ஏறக்குறைய 1 வருடத்திற்கு முன்பு. இளவரசி அடுத்த சில தினங்களில் பயணம் கிளம்ப, அதன் பின்பே காசி யாத்திரை முடித்துவிட்டு வந்த நீலாவுக்கு வசுமித்ராவில் நடந்த அசம்பாவித சம்பவங்கள் அனைத்தும் தெரியவர அவரும் மகனை காண பயணம் புறப்பட்டிருந்தார். அப்படி வரும் வழியில்தான் அமரேந்திரனையும் சுஷீலாவையும் சந்தித்து தலைநகர் பற்றியும் எதிரிகளை பற்றியும் தான் அறியாத மற்ற விவரங்களை கேட்டுக்கொண்டு பயணத்தை தொடர்ந்தார். பல மாதங்களுக்கு முன்பு கிளம்பியிருந்த இளவரசி ஆதித்யன் சந்திரபுரி நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில்தான் தென்னாட்டை அடைந்திருந்தாள். எழில் கொஞ்சம் ஒரு ஊரை அடைந்த சில நாட்களுக்கு பின்புதான் தெரிந்து கொண்டால் தான் வந்து சேர்ந்திருப்பது தன் காதலன் வாழும் ஆதித்தபுரிக்கல்ல, அவன் ராஜ்யத்தின் சிற்றரசு நாடு ஒன்றிற்கு என. வஞ்சி நகரின் எல்லையை அடைந்தவள் தனது படை பரிவாரத்தை எல்லாம் எல்லைக்கு வெளியே நிறுத்திவிட்டு தோழிப்பெண்ணிடம் சொல்லி சரியான இடத்தை தான் அடைந்திருக்கிறோமா என எல்லையில் விசாரித்து வரச் சொன்னாள். அந்த அறிவாளியோ ஆதித்தபுரியா என்று விசாரித்து வருவதற்கு பதில் வசுமித்ராவா என்று விசாரித்து வந்தது. ஆதித்தபுரி, வஞ்சிநகர், பார்க்கவம், சந்திரபுரி உட்பட அனைத்துமே வசுமித்ராவை சார்ந்த நகரங்கள்தான். இவள் நகரின் பெயரை விசாரிக்காமல் ராஜ்யத்தின் பெயரை விசாரித்ததைக் கண்டு எல்லை காவலர்களே ஏற இறங்க அவளை விசித்திரமாகத்தான் பார்த்தனர். அவர்களை அப்படி விந்தையாக பார்த்தது காவலர்கள் மட்டுமல்ல, ஆதித்யனின் மெய்க்காவலனான வீரேந்திரனும் தான். முதல் நாளே வஞ்சி நகரை அடைந்திருந்தவன் ஆதித்யனின் கட்டளைப்படி எல்லையில் பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் சரியாக உள்ளனவா என்று சோதிப்பதற்காக எதேச்சையாக செல்பவன் போல சென்று எல்லை காவலர்களின் செயல்பாடுகளை கவனித்து வந்தான். அப்போதுதான் கூட்டமாக வந்த பெண்களை கண்டான். அவர்களில் ஒருத்தி விந்தையான கேள்வி ஒன்று கேட்க காவலர்களும் அவளுக்கு தெளிவில்லாமல் பதிலளித்ததை கவனித்து வந்தான் வீரேந்திரன். பெண்கள் சோதனைகளுக்கு பிற்பாடு எல்லைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களைத் தொடர்ந்து அப்பெண்களுக்கு சம்பந்தமில்லாதது போல அவர்களை சார்ந்த ஆண்கள் சிலரும் வஞ்சி நகரில் நுழைந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரே கூட்டத்தை சார்ந்தவர்கள்தான் என எல்லை காவலர்கள் அறிந்து கொண்டார்களோ இல்லையோ, வீரேந்திரன் அதை கண்டுகொண்டான். அவனது ஒற்றறியும் திறத்தினால் கவரப்பட்டுதான் குமுத பர்வதத்தில் ஒற்றுவேளை பார்க்கும்படி அரசன் அவனை ஏவியிருந்தான். ஆனானப்பட்ட நந்தினியையே பின்தொடர்ந்து சென்று அவளை அடையாளம் கண்டு வந்து அரசனிடம் ஒப்பித்திருந்தவன் இந்த வீரேந்திரன் தான். அப்படிப்பட்டவனுக்கு வசுப்பிரதா எம்மாத்திரம்? அவர்கள் வஞ்சி நகரில் நுழைந்த நொடி முதலாக அவர்களையே நிழல் போல பின்தொடர்ந்து வந்தான். தன்னுடன் வந்த ஆட்களையெல்லாம் கோட்டைக்குள்ளும் நகரின் பிற பகுதிகளிலும் வேவு பார்க்கச் சொல்லி அனுப்பியிருந்தான். நகரின் மத்தியில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தன் ஆட்களுடன் அங்கு தங்கியிருந்தான். ஒற்றறியும் பணி முடிந்த பின்பாக அவன் ஆட்கள் அனைவரும் அந்த வீட்டிற்கு வந்து தங்கினர். இளவரசி தங்குவதற்கு வீடு தேடிக் கொண்டிருந்தனர் அவளது ஆட்கள். அருகிலேயே இருந்தால்தான் கண்காணிப்பதற்கு வசதியாக இருக்குமே என்று வீரேந்திரனே தனது அண்டை வீட்டை தன் ஆள் ஒருவனின் மூலமாக இளவரசிக்கு பரிந்துரை செய்ய வைத்தான். அவளுக்கும் அந்த வீடு பிடித்து போக அங்கேயே குடிபுகுந்தாள். வீட்டினுள் காலடி எடுத்து வைத்தவள் நேராக மாடிக்குதான் சென்றாள். அங்கே இருந்து கோட்டை தென்படுகிறதா என்று ஆராய்ந்தாள். அவள் ஆராய்வதை வீரேந்திரன் அவன் வீட்டில் இருந்தபடி கவனித்தான். இளவரசி மாடிக்குச் செல்ல அவளது தோழி பின்னாலேயே வந்து, இளவரசி, நெடுந்தூரம் பிரயாணம் செய்து இப்போதுதான் வீட்டினுள் நுழைந்தோம். வந்தவுடன் சிரம பரிகாரம் கூட செய்து கொள்ளாமல் மாடியில் வந்து நிற்கிறீர்களே, தங்களவர் கோட்டைக்குள் இருப்பார். இத்தனை தூரத்தில் இருந்து நின்று பார்த்தால் அவர் எப்படி தெரிவார்? நாளை எப்படியாவது கோட்டைக்குள் சென்று
உங்கள் அத்தானை தரிசிப்போம் என்று யோசனை சொன்னாள். இதை கேட்டு வந்த வீரேந்திரன், இவள் இளவரசியா? எந்த நாட்டைச் சார்ந்த இளவரசி இவள்? இவர்கள் பேசும் தமிழ் வித்தியாசமாக உள்ளதே. இவர்கள் தமிழ்நாட்டைச் சார்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அது சரி, இந்த வஞ்சிநகர் கோட்டைக்குள் எந்த அத்தானை தெரிகிறாள் இவள்? இவளிடம் ஏதோ ரகசியம் உள்ளது போலவே. நமக்கு தெரிந்தவரையில் வஞ்சிநகர் அரசனுக்கு ஒரு மகனும் மகளும் தான் உள்ளனர். அதில் மகன் இந்த பெண்ணை விட 10 வயதாவது சிறியவனாகத்தான் இருப்பான். பின்னர் இவளுக்கு தகுந்த வரன் இங்கே யார் உள்ளார்கள் என யோசித்து வந்தான். ஏற்கனவே புரியாமல் விழித்தவனை மேலும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது அவள் அடுத்ததாக செய்த செயல். தான் தங்கியிருந்த வீட்டின் கொல்லையில் ஆதித்தனின் குதிரை குபேரனை கட்டி வைத்திருந்தான் வீரேந்திரன். அதை கண்ட வசுப்பிரதா, இங்கே பாரடி சங்கரி, சக்கரவர்த்தியின் குதிரை குபேரன் இங்கிருக்கிறான். கோட்டையில் அல்லாமல் இவனுக்கு இங்கு என்ன வேலை? எத்தனை கம்பீரமாக உள்ளான் பார் என குதிரையின் அழகை வியந்தாள். இதை கேட்டுத்தான் ஆச்சரியத்தில் உறைந்து போயிருந்தான் வீரேந்திரன். அவன் அப்படி வியக்க காரணம், அந்த குதிரைக்கு தான் அணிவித்திருந்த மாறுவேடம்தான். சக்கரவர்த்தியின் குதிரை என்பதால் அதில் அரசன் பயணிப்பதாக இருந்தாலே ராஜ அலங்காரங்களுடன் தான் குதிரையை தயார்படுத்தியிருப்பர். பார்க்கவ கோட்டையிலிருந்து கிளம்பி நெசவாளர் வீதியில் வீரேந்திரனிடம் குதிரையை கொடுத்து அந்த குதிரையில் ஏறி பகைவர்களை குழப்பி அவன் வஞ்சிநகருக்கு அருகாமையில் வரும் வரையிலும் அந்த பரியானது சர்வ அலங்காரங்களுடன் தான் இருந்தது. ஆனால் வஞ்சிநகர் மன்னனுக்கு தான் அனுப்பிய ஒற்றன் என்று காட்டிக்கொள்ளக்கூடாது என்று வீரேந்திரனுக்கு ஆதித்யன் கட்டளையிட்டு அனுப்பியிருந்தபடியால் குதிரையின் அணிகலன்களை அகற்றி பொதுவாக வீரர்கள் தங்கள் பரிகளுக்கு செய்யும் ஒப்பனைகளை மட்டுமே செய்வித்து அதை சாதாரண குதிரையாக காட்சியளிக்க செய்திருந்தான் வீரேந்திரன். அலங்காரங்கள் இல்லாமல் குதிரையை அவள் எப்படி கண்டறிந்து கொண்டாள் என்று வீரன் ஸ்தம்பித்து நிற்கையில் அவனுக்கு உதித்த அதே ஐயம் இளவரசியின் தோழிக்கும் உதித்திருக்கும் போல. அவள் வசுப்பிரதாவிடம், அது எப்படி இவன்தான் குபேரன் என்று உறுதியாக சொல்கிறீர்கள்? நீங்கள் இதற்கு முன் இந்த குதிரையை கண்டதே இல்லையே. அதிலும் சக்கரவர்த்தியின் குதிரை இப்படி சாதாரண கோலத்திலா காட்சியளிக்கும்? கண்ணை கவரும் விதத்தில் அல்லவா அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கும். அப்படி இருக்க எதை வைத்து இதை பிரபுவின் குதிரை என்று உறுதியாக சொல்கிறீர்கள் என கேட்டாள். வசுப்பிரதா அவளிடம், அது ஒன்றும் கடினமில்லையடி. அத்தை இந்த குதிரையை பற்றி அணு அணுவாக என்னிடம் வர்ணித்து கூறியுள்ளார். நம் விராட்பூரிலிருந்து வருடம் ஒரு முறை கிளம்பி அவர் தென்னாட்டிற்கு பயணம் வந்து போவாரே, அப்படி அவர் வந்த சமயங்களில் சக்கரவர்த்தியின் கோட்டைக்குள் சுரங்கப்பாதை வழியாக பலமுறை ரகசியமாக வந்து சென்றுள்ளாராம். அப்படி வரும்போது பலமுறை இந்த அற்புத குதிரையை பாசமாக வருடி தன் மகனை பாதுகாத்து வரும் இவனுக்கு நன்றி கூறி அன்பு முத்தங்களிட்டுள்ளாராம். அவர் பெற்ற அனுபவங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்ட போதுதான் இந்த குதிரையின் அடையாளங்களை துல்லியமாக என்னிடம் வர்ணித்து கூறினார். இந்த குதிரையின் நெற்றியில் உள்ள தோளின் நிறத்தை கவனி. நெற்றி முதல் மூக்கு வரை வெள்ளை நிற பட்டை உள்ளது பார். அந்த பட்டை பல குதிரைகளிலும் காணப்பட்டாலும் குபேரனின் நெற்றிப்பட்டையில் ஒரு வித்தியாசம் உண்டு என அத்தை என்னிடம் கூறியுள்ளார். நெற்றியில் அந்த வெள்ளை வரியானது வாளின் பிடி போல கூட்டல் குறி வரைந்தாற்போல் குறுக்கும் நெடுக்குமாக இருக்கும். அது கீழே இறங்க இறங்க உருகி வாளின் நுனி போல கூர்மையானதாக இருக்கும். மொத்தத்தில் குதிரையின் முகத்தின் நடுவே வாளின் பிடி மேற்புறமாகவும் கூர்நுனி கீழ்ப்புறமாகவும் ஒரு வாளை ஊன்றி வைத்தாற் போல காணப்படும். இதை கொண்டுதான் இவன் சக்கரவர்த்தியின் குதிரை குபேரன் என்று நான் கண்டறிந்தேன் சங்கரி என பதிலுரைத்தாள். இந்த பதிலை கேட்டு சங்கரிக்கு பெரிதாக எந்த உணர்ச்சியும் தோன்றவில்லை. ஆனால் பக்கத்து வீட்டில் மறைந்திருந்தபடி கேட்டு வந்த வீரேந்திரனுக்குத்தான் வியப்பு தாழவில்லை. தொடர்ந்து பெண்களின் பேச்சை செவிமடுத்தான் அவன். சங்கரி தோழியிடம், தேவி, இது சக்கரவர்த்தியின் குதிரை என்றால் கோட்டைக்குள் அல்லாமல் இங்கே கட்டி போட்டு வைத்திருக்க காரணம் என்னவாக இருக்கும் என வினவினாள். வசுப்பிரதாவோ, அதை தானடி நானும் யோசிக்கிறேன். ஒன்று, இந்த வீடு மிருகங்களுக்கு மருத்துவம் பார்க்கும் வைத்தியசாலையாக இருத்தல் வேண்டும். குதிரைக்கு சுகவீனம் எதுவும் இருந்து அதனால் அது இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அல்லது இந்த குதிரையை பராமரிப்பவன் இந்த வீட்டில் தங்கி இருக்க வேண்டும். ஒரு மாறுதலுக்காக கோட்டையிலிருந்து அழைத்து வந்து அவன் தன் வீட்டில் இதை தங்கச் செய்திருக்க வேண்டும். காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எப்படியும் நாளை கோட்டைக்கு சென்று சக்கரவர்த்தியை தரிசிப்போம் அல்லவா? அவரை சந்தித்து அவரிடமே இந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ளலாம் என பதிலளித்தவாறே மாடியிலிருந்து கீழிறங்கினாள். இந்த உரையாடல்களை செவிமடுத்துக் கொண்டிருந்த வீரேந்திரன், இந்த கோட்டையில் சக்கரவர்த்தியை தரிசிக்கப் போகிறாளா? இந்த பெண்ணை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே. ஒரு நேரம் சிறந்த விவேகி போல பேசுகிறாள், மறுசமயம் ஒன்றும் அறியாத அஞ்ஞானி போல உளறுகிறாள்.
சக்கரவர்த்தி இப்போது ஆதித்தபுரி கோட்டையில் கூட இல்லை. அவரை இந்த வஞ்சிநகர் கோட்டையில் எப்படி சந்திக்கப் போகிறாள்? சரி, நாளை இவள் யாரை சந்திக்கிறாள், எதற்காக சந்திக்கிறாள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தன் வேலையை பார்க்கச் சென்றான்.